மக்களே, நம்ம BYD காரில் ஒரு சேலஞ்சு வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். என்ன சேலஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வண்டியோட ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் தான் போவோம் அப்படின்னு வந்து காட்டுது. கிட்டத்தட்ட 95% சார்ஜில் தான் இருக்குது. இப்போ நான் போக வேண்டிய இடம் தொயாமாவில் இருந்து டோக்கியோ வரைக்கும் போகிறேன். கிட்டத்தட்ட அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் வருது. ஸோ நெக் டு நெக்காக வந்து வரப்போகுது. ஸோ இதை சார்ஜே போடாமல் போய் சேர்ந்துட முடியுமா டோக்கியோக்கு அப்படின்ற சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ரிஸ்க் தான், வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம காரோட பேட்டரி 95%, 447 கிலோமீட்டர் போவோம் அப்படின்னு காட்டுது. ஆனால் நம்ம போய் சேர வேண்டிய தூரம் 452 கிலோமீட்டர் நம்ம போய் சேரணும். வண்டியை 70 கிலோமீட்டரில் செட் பண்ணிவிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோ பைலட்டில் வந்து போட்டிருக்கிறேன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ பைலட்டுன்றது நீங்கள் லேனை வந்து மாற்றிக்க முடியாது. ஒரே லேனில் செட் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். இந்த 450 கிலோமீட்டரும் இதே கண்டிஷனில் தான் வந்து வண்டி போக போகுது. வண்டியில் ஏசி போடலைங்க, ஜன்னலை திறந்து விட்டு தான் வண்டியை எடுத்துகிட்டு போனேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டரு நம்ம ஏசி போடுறதுனால வந்து குறையுது. ஸோ நம்ம நெக் டு நெக் இருக்குது அப்படின்றதுனால நான் ஏசி போடாமல் தான் வண்டியை இயக்கினேன். வண்டியை நம்ம எடுக்கும்போது ரேஞ்சு காட்டுச்சு இல்லைங்களா 447, அந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோட் அப்படின்னு மோடு இருக்குது. அதுதான் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. நம்ம இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து 97 கிலோமீட்டர் அப்படின்னு காட்டுது இல்லைங்களா, அது வந்து ஸ்டாண்டர்ட் மோடில் இருக்குது. இப்போ நான் டைனமிக் மோடில் வைக்கிறேன். இப்போ அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 112ன்னு ஏறி இருக்குது. வண்டியில் பயணித்த ஆட்கள் ஒரு ஆள் மட்டும்தான். 6 மணிக்கு மேலே லைட்டும் ஆன் ஆகிடுச்சு. நைட் 11 மணி வரைக்கும் நான் வண்டியை இயக்கினேன். உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து ரொம்ப அருமையாக வந்து செயல்படுது. அதாவது டிசென்ட் அப்படின்வாங்க இல்லைங்களா, கீழ் நோக்கி செல்லும்போது வாகனத்தில் உங்களுக்கு அந்த பிரேக் மூலிமா உங்களுக்கு பவர் வந்து அருமையாக ஜெனரேட் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. இப்போ வண்டியோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது. 21% உங்களுக்கு பேட்டரி இருக்குதுங்க. நம்ம போய் சேர வேண்டிய தொலைவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு 65 கிலோமீட்டர் நீங்கள் போய் சேரணும். வண்டி எடுக்கும்போது 447 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுச்சு. போய் சேர வேண்டிய தூரம் 455 காட்டுச்சு. எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 காரணம் சொல்லலாம். ஒன்று வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் உங்களுக்கு நல்லா வேலை செஞ்சுருக்கு அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது உங்களுடைய வேகம். நீங்கள் ஒரு 80-90 போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். நீங்கள் நடுவில் எங்கன்னா சார்ஜ் போடுற மாதிரி தான் இருந்திருக்கும். வண்டியினுடைய பேட்டரி உங்களுக்கு 10% தொட்டுடுச்சிங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்மளுக்கு வந்து 49 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குதுங்க. இப்போ நம்ம போய் சேர வேண்டிய தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு கண்டிஷனில் நம்ம தாராளமாக போய் சேர்ந்துட முடியும். நீங்கள் ஜப்பானில் இடிசி கார்டு பயன்படுத்துகிறீங்கன்னா இடிசி மைலேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட்டாக வந்து சேரும். நீங்கள் தவறாமல் அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம இடிசி டோல்கேட்டை விட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டோம். போய் சேர வேண்டிய தூரம் 2.2 கிலோமீட்டர் நம்மளுக்கு இருக்குதுங்க. ஒரு வழியாக நம்ம இப்போது வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. இப்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பவர் கன்சப்ஷன் ஆகிருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 39 கிலோமீட்டர் ரேஞ்ச் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குதுங்க. வண்டியை நம்ம எடுத்ததுலேருந்து எங்கேயுமே நிறுத்தலை. டிரைவிங் டைம் பார்த்திங்கன்னா 7 மணி நேரம் ஓட்டியிருக்கிறோம். 443 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறாங்க. ஏன்பா நேவிகேஷனில் 455 காட்டுச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம வாகனத்தை இயக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் வேறுபாடுகள் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம முழுசாக ஓட்டினது 443 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். நம்மளுக்கு 47.7 கிலோவாட் ஹவர் நம்மளுக்கு பவர் கன்சியூம் ஆயிருக்கு. நம்ம சார்ஜ் போடும்போது பவர் லாஸ் அப்படின்றது ஆகும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது நம்ம 53 கிலோவாட் ஹவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட ஜப்பானிய எண்ணில் பார்த்தீங்கன்னா 2500 சில்லற ஜப்பானிய எண் ஆகுது. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1800 ஆகுதுங்க.